எளியவர் வாழ்வில் ஏற்றம் பெறுதல். உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். 2 ராஜாக்கள் 1:7. தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று நம் ஆண்டவர் இயேசு கூறினார். யோவான் 4:44. திஸ்பியனாகிய எலியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மற்றும் யூத பகுதிகளுக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட முதன்மையான தீர்க்கதரிசி. அவரது வேண்டலின்படி அனைத்தையும் கடவுள் செயல்படுத்தினார். மழையை பெய்விக்கவும் நிறுத்தவும் எலியாவால் மட்டுமே முடிந்தது. ஆண்டவர் தமது பணிகளை செய்கின்ற இறைவாக்கினர்களை பராமரிக்கிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்னவெனில், காகங்கள் உதவியாலும் சாரிபாத் விதவையை கொண்டும் எலியாவுக்கு உணவு ஊட்டியவையாகும். சாரிபாத் விதவையின் மகன் மரித்தபோது கடவுள் எலியாவை கொண்டு அவனை உயிர்ப்பித்தார். இப்படி இருந்தும் இஸ்ரேலை ஆண்ட அகசியாவின் காலத்தில் எலியாவை அவ்வூராரும் அரசரும் மதிக்கவில்லை. அரசர் அகசியா சமரியாவில் வாழ்ந்த காலத்தில் தன் வீட்டு மேல் மாடியின் பலகனி வழியாய் கீழே விழுந்து காயமுற்ற போது தன் சொந்த நாட்டின் தீர்க்கதரிசியாகிய எலியாவினிடத்தில் தான் பிழைப்பேனோ என கேட்காமல் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் சேபுவிடத்தில் கேட்பதற்கு ஆள் அனுப்புகின்றார். எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் சேபுவும் கானானிய கடவுளான பாகாலும் வேறு வேறு தெய்வங்கள். பாகால் சேபு எக்ரோனியர்களால் ஆற்றல் மிக்கவராக கருதப்பட்டவர். இவருக்கு இறைவாக்கு உரைக்கும் அருள்வரம் இருப்பதாக மக்கள் கருதினர். இதனால் அகசியா பாகால் சேபுவிடம் தன் ஆட்களை அனுப்பி தன்னுடைய காயம் குணமாகுமா என கேட்டார். தான் வழிபடும் இஸ்ரேலின் கடவுளாகிய யாவேயை மறுத்து வேற்று தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததும், தன் இனத்தாரில் ஒருவராகிய எலியாவை மதிக்காமல் அவருக்கு எதிராக அகசியா செயல்பட்டதும் கடவுள் தனக்கு உகந்ததாக கருதவில்லை. இக்காலத்தில் அகசியாவின் பார்வையில் எளியவராக எண்ணப்பட்ட எலியாவை கடவுள் உயர்த்தினார். நாம் வழிபடும் இடத்தில் கடவுளின் அருளும் ஆற்றலும் இருக்கிறது என நம்பி செயல்படுவோம். ஜெபம். அன்பு கடவுளே, தன்னூர் தீர்க்கதரிசியை தள்ளி அசலூர் ஆண்டவர் மேலானவர் என எண்ணுவது நாம் வழிபடும் யாவே கடவுள் பார்வையில் அருவருப்பு என்பதை இந்நாளில் கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.